வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இயேசு ஒரு கடற்கரை வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க பேதுருவோட படகை பார்க்கறாரு. அது மேலே ஏறி உட்காந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினாரு. அதுக்கப்புறம் பேதுருவை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, உன் படகை கடலோட ஆழத்துக்கு கொண்டு போ, அங்க கொண்டு போய் மீன் பிடிக்கிறதுக்காக உன் வலையை விரின்னு சொல்றாரு. அப்போ பேதுரு ஏசப்பாவை பார்த்து சொல்றாரு, ஐயரே, நைட்டு ஃபுல்லா நாங்க பிரயாசப்பட்டோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் உங்களோட வார்த்தையின்படியே நான் வலைய விரிக்கிறேன்னு சொல்லிட்டு வலைய விரிச்சாரு. வலைய விரித்த அவருக்கு காத்திருந்தது அதிசயம். ஆமாங்க, வலைய விரிச்ச போது அந்த வலையே கிழிஞ்சு போகிற அளவுக்கு அதுல நிறைய மீன்கள் இருந்தது. அவர் கொண்டு வந்திருந்த படகு மட்டும் இல்லாம இன்னொரு படகும் நிரம்புற அளவுக்கு அதுல நிறைய மீன்கள் கிடைச்சது. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒண்ணுமே கிடைக்கலேன்னு சோர்ந்திருந்த பேதுரு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைய விரிச்சதுனால மிகப்பெரிய அற்புதத்தை கண்டாரு. வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்குதுங்க, பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னுட்டு. நாமளும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதற்குரிய பலனை ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.